11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள். பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், தற்போது அமலில் உள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே இனி பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். இது தவிர 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது. தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே கடைபிடிக்க வேண்டும். இனி 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கல்வியும் சுகாதாரமும் எனது இரு கண்கள் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதை செயலாகவும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிடும் இந்த நாளை கல்வி புரட்சியின் நாளாக நான் கருதுகிறேன் என்று அன்பில் மகேஷ் பேசினார். எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை இபிஎஸ். திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமைக்க பல கட்சிகள் தங்களுடன் பேசி வருவதாக இபிஎஸ் கூறியுள்ளார். தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், இதுவரை எந்த கட்சியையும் குறிப்பிட்டு அதிமுக அழைப்பு விடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கான அழைப்பை நிராகரித்ததாக கூறப்படும் நிலையில் இபிஎஸ் எந்த கட்சிகளையும் தாங்கள் அழைக்கவில்லை என கூறியுள்ளது கவனிக்கத்தக்கது. கே.சி. வீரமணி, பிரேமலதா திடீர் சந்திப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியை பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ், விஜய் பிரபாகரன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியுள்ளனர். திருப்பத்தூரில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பரப்புரைக்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இல்லை என பிரேமலதா கூறிய பிறகு அதிமுக தரப்பினர் சந்திப்பை வெளிப்படையாக தவிர்த்து வந்த நிலையில் கே.சி. வீரமணியுடையான சந்திப்பு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. என் நாட்டை பற்றி முடிவு செய்ய ட்ரம்ப் யார்? சீமான் கேள்வி. ட்ரம்பின் வரிவிரிப்பு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நாட்டை கொண்டு செல்லும் என சீமான் தெரிவித்துள்ளார். முழுக்க முழுக்க ஒரே நாட்டை சார்ந்திருப்பது பேராபத்து எனவும், என் நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க ட்ரம்ப் யார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் பல நாட்கள் போராடி வருவதுதான் தமிழக ஆட்சியின் அவலட்சணம் எனவும் சாடியுள்ளார். எஸ்ஐஆர் குறித்து இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன்? துரைமுருகன். தமிழக மக்களை டெல்லியிடம் அடமானம் வைக்க இபிஎஸ் துணிந்து விட்டதாக துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது போல தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் மூலம் மத்திய அரசு அரசியல் உரிமையை பறிக்க முயல்வதாக துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக இபிஎஸ் இதுவரை வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.